சினிமார் ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னடா இது? வைகுந்தத்தை தேடி செல்கின்ற பொழுது சரி, ஒரு ஆணுக்கும் சேராம, ஒரு பெண்ணுக்கும் சேராம, ஒரு பாம்புக்கும் சேராம, உடலோ பெண்ணின் உடல், சரி, முகமோ பாம்பின் முகம். யாரப்பா நீ? என்ன ஒரு விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. சின்னஞ்சிறு பொடியனே, யார் நீ? பொடியனா? அடியே அடியே என்று சொன்னால் அடிநாக்க அடியோடு அறுத்து விடுவேன். அடியே என்று சொன்னால் அடிநாக்க அடியோடு அறுத்து விடுவேன். அடியே என்று தானே? என்ன கத்தனை பொண்டாட்டி எப்படா கூப்பிடுறது? அடா கோமாளி சரி, என்று கூப்பிட்டதுக்கு இவ்வளவு ஆழ்ந்தார கோபம் கொள்கிறாயே. சரி, நீ யாரு? நீ யாரு? நான் யாரு? அதாவது பாலைவனத்திலே வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய பேரோ கஜமுகாசூரன். அடந்த கஜமுகாசூரன் நீதானா? உண்மைதான். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்த மாதிரி உன்னை கொல்றதுக்கோசம் தானா நான் வந்திருக்கிறேன். என்ன கொள்வதற்கா? என்னை கொள்வதற்கு இந்த அகிலத்திலே இன்னொரு குழந்தையாகப்பட்டது பிறந்து வர வேண்டும். முன்னால் முடியுமா என்னை கொள்வதற்கு? பிறப்பு ஒன்று இருந்தா கண்டிப்பாக இறப்பு ஒன்று இருந்தே தீரும். அந்த இறப்பே எனக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லிதான் நான் சிவபெருமானிடம் வரம் வாங்கியிருக்கிறேன். மரியா, சிவபெருமானிடம் வரத்தை வாங்கியுள்ளாய? உண்மைதான். எப்படி வரத்தை வாங்கின? எப்பேற்பட்ட வரத்தை வாங்கினேன்? எப்படி? ஆணும் கையினாலும் சாக இருக்க கூடாது. சரி. பெண்கள் கையினாலும் சாக இருக்க கூடாது. சரி. கத்தி ஈட்டி கதாயுதம் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு ஆயுதத்தினாலும் எனக்கு அழிவில்லா வரம் வாங்கியிருக்கிறேன். என்ன கொள்ளாகாது? எந்த மானங்கட்ட முட்டாள் பொடி பையனே, பொடி பையனே, மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்துட்டியே. என்னடி? ஏண்டா? என்ன? எந்த ஒரு ஆயுதத்தால தானே உனக்கு மரண நேரக்கூடாது என்று சொல்லி வாங்கியிருக்கிற? உண்மைதான். ஒரு விஷத்தால, பாம்பின் விஷத்தால உயிர் போக கூடாது என்று சொல்லி வரத்தை வாங்கலையே. நம்ம மேல விட்டுட்டா என்னடி செய்வ நீ? போய் போய் காலோடு சோறு ஒரு கம்மநாட்டி பெண். சரி, உன்னால என்ன செய்ய முடியும்? ஏய், பொம்பளை நினைச்சா எதை வேணா செய்யலாம். என்ன செய்வ? பாரு, இப்ப ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். சரி. தேவாதி தேவரெல்லாம் சிற வச்சுக்கிறியாமே. உண்மைதான். சிரமிக்க முடியுமா முடியாதா? தேவாதி தேவர்களை சிறைபிடித்தது எதற்காக? எதற்காக? தாயாகப்பட்ட வனபத்திர காளியோடைய காலில் விழுவதற்காக நான் உங்களை சிறைவிடுவானா? சிறைபிடித்தேன். நீ சொன்னா நான் சிறைபிடிச்சு விடுவேனா? அப்படியா? முடியாது, நீ முடியாது. இங்க பாரு, அதாவது மரணம் ஒண்ணு நேர்ந்தவனுக்கு கடைசி ஆசை ஒண்ணு கேட்பாங்களாமா. உண்மைதான். அது போல உன்னிடம் ஒண்ணு கேட்கிறேன். என்ன? உயிர் வேணும்னா தேவாதி தேவரெல்லாம் சரி சிறை மீட்டு விடு. இல்லை என்றால் உன் உயிர் என் கையில். என்னை கொள்வதற்கு நீ வந்திருக்கிறாய். நான் அதாவது தேவ இந்திராணி சிறைபிடித்தேன். சரி. பிரம்மனுடைய மனைவி அதாவது கலைவாணி சிறைபிடித்தேன். ஈஸ்வருடைய மனைவி ஈஸ்வரியை சிறைபிடித்தேன். அனைவரையும் சிறைபிடித்து கல்லறை சிறைகளை வைத்து அடித்து உதைத்து அதாகுதம் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த 3 பேர்த்தையும் நான் ஓபன் பண்ணலான்னு போய்கிட்டு இருக்கிறேன். இந்த வைகுண்டத்தை பொற்பிழவாய் ஆண்டு வரால ஸ்ரீமந்த கண்ணன் ஆதி மகாலட்சுமி அவளையும் கையோட பிடிச்சு 4 பேர்த்தையும் போட்டு அப்படியே கச்ச போலி கத்துது அப்படியே கச்ச 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 கச்சவன கசக்க போலான்னு நினைச்சேன். அதாவது புலியின் கையில் அகப்பட்ட மானு போல நீயும் பாக்குறதுக்கு அருமையாதான் இருக்கிற. ஓஹோ, இவனை விட்டா இன்னும் பேசிக்கொண்டு தான் போவான். உன்னை கொல்லாம விடுவேன கொடிய பாலகனே உன்னை. தாயே காளிதேயே, யாரோ தெரியல ஒரு பெண்ணாகப்பட்டவள் என்னை கொள்வன் என்று சொல்லி அங்கார கோபத்துடன என்னை துரத்தி கொண்டு வரா. என் அவயத்தை காருமம்மா. அம்மா அம்மா சண்டி முட்டிக்க
யாமடி ஒத்தடி வேலாகி திருசூலே என்னை மதிக்கவில்லை தேவர்கள் என்று சொல்லி என்னை பிறக்க செய்து தேவர்களை சிறைபிடித்து வந்து என் பாதத்திலே போடு என்று சொன்ன. சரி அம்மா, நீ சொன்னது போலவே தேவாதி தேவர்களை சிறைபிடித்து விட்டு அந்த ஸ்ரீமந்த கண்ணனை சிறைபிடிக்க செல்ல. சரி அதே சமயத்துல ஆணுக்கும் சேராம ஒரு பெண்ணுக்கும் சேராம ஒரு பாம்புக்கும் சேராம ஒரு பெண்மணியாகப்பட்டவள். சரி உடலோ பெண்ணின் உணவு, தலையோ பாம்பின் தலை, உன்னை கொள்வேன் கொள்வேன் என்று சொல்லி அதனால கோபத்துடன் துரத்தி வரான். அம்மா அப்படியா? என்னை காப்பாற்ற வேண்டும் மகனே. யார் அவன்? கொல்ல துடிக்கிறாள். என்னை கொல்வதற்காக துடிதுடித்து விடுவது யார்? அப்படியா? அவளை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ சற்று அந்தப்புறமாக இருக்க.